வணக்கம் ஜெய்ஹிந்த். இன்றைக்கி நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு அக்கு வேற ஆணி வேற பிரிக்க போகிறோம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு கடவுள் அருள் இருக்குது, உங்களுக்கு கடவுள் என்ன தருகிறார், நீங்கள் ஏழையாக தான் இருக்கீங்க, நான் பணக்காரராகிறேன், ஏமாத்துறேன், கொள்ளையடிக்கிறேன், பொய் சொல்கிறேன், ஆனாலும் எனக்கு கடவுள் துணை இருக்கிறாரு, அதனால் ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் இருக்கிறோம், அப்போ நாங்கள் சொல்கிறதான் நீங்கள் கேட்கணும், எங்களை கடவுளாக கும்பிடணும். இப்போ உதாரணத்துக்கு அவங்களுடைய கலைஞர் சிலை இருக்கும், அது உள்ள மூலஸ்தானத்தில் கலைஞர் சிலை, அந்த மாதிரி அவர்களுடைய குடும்ப வர்க்கத்தினர் அந்த காவல் தெய்வமாகவும் மின்னல் துவாரபாலகர்கள் அது போன்று இருப்பார்கள். அப்போ நாங்கள் அந்த மாதிரி தான் இனிமேல் தமிழ்நாட்டில் அமைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. கோயிலை ஃபுல்லாக இடிச்சிட்டு இவங்களுடைய சிலைகள் உள்ளே இருக்கும், அதை தான் நாம் கும்பிடணும். ஏன்னா நாங்கள் சொல்கிறது, நாங்கள் கடவுளை கும்பிடலாம் பெரியாளாகவும், நீங்கள் சமஸ்கிருதத்தில் பேர் வைப்போம், உங்களுக்கு தமிழ் கூட சொல்ல மாட்டோம், ஜெயிச்சிட்டா தமிழ், அதாவது எங்களுக்கு ஒரு ஊழலுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் நாங்கள் தமிழ்நாடு பேர் சொல்லுவோம். அதாவது நாங்கள் ஜெயிச்சு வந்துட்டோம்னா நாங்கள் திராவிட நாடுன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து கலைஞர் நாடாக ஆக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறாங்க கலைஞர் நாடு அப்படிங்கிறத விரிவான வீடியோவில் எப்படி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறீங்க. இந்த தமிழ்நாட்டில் இப்படி தான் நிலைமை போய்கிட்டு இருக்கு. அந்த இதுக்கு வாக்குக்கு நாங்கள் 400 ரூபா கொடுக்குறோம், அதுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்க, உங்களை ஏமாத்துறோம், ஆனாலும் நீங்கள் எங்களுக்கு திருப்பி நீங்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவீங்க. இதுதான் நடக்குது. அதனால் எங்களுக்கு நீங்கள் வழி அடிமையாக இருக்க போகிறீங்க. வழி ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு உண்மை சொல்கிறதே இல்லை. அந்த இதுக்கு அதாவது மிகுந்த ஒரு பொய்யை மட்டுமே பரப்பக்கூடிய ஒரு ஜென்ரேஷனை நம்ம ஏமாற்றப்பட்டு இருக்கோம். தொடர்ந்து இது போன்ற ஒரு ஏமாற்றப்பட்டுக்கிட்டு அடிமையா நூற்றாண்டு பேருந்து நிலையம் யாரு கலைஞர் நூற்றாண்டு, அடுத்து கலைஞர் கருணாநிதி மத்திய பேருந்து நிலையம் திருப்பூர்ல, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் திருச்சியில, புதிய பேருந்து நிலையத்துக்கு அதான் பேர் வச்சிருக்காங்க. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில, கலைஞர் கருணாநிதி பேரா நினைவகம் சென்னையில, கலைஞர் கோட்டம் திருவாரூர்ல, கலைஞர் கருணாநிதி நினைவு அருங்காட்சியகம் மதுரையில, கலைஞர் கருணாநிதி பல்கலைக்கழகம் கும்பகோணத்துல, கலைஞர் மு கருணாநிதி பொற்கீழ் விருது என்ற ஒரு விருது தமிழ் இலக்கியத்திற்கு பங்களிக்கும் எழுத்தாளர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருது, கலைஞரின் 1 கோடி ரூபாய் நன்கொடையால் நிறுவப்பட்டதாம். சரி, அடுத்து கலைஞர் கருணாநிதி பெயரில் மறுபெயரிடப்பட்ட கிழக்கு கடற்கரை பாதை ஈசிஆர் சென்னை, கலைஞர் மு கருணாநிதி அரசு மருத்துவமனை சென்னை, கலைஞர் மு கருணாநிதி பாலம் திருவாரூர், கலைஞர் மு கருணாநிதி பூங்கா கோவை, கலைஞர் மு கருணாநிதி மகளிர் மேம்பாட்டு திட்டம் தமிழ்நாடு அரசால் மகளிர் மேம்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட திட்டம் கலைஞரின் பெயரில் செயல்படுத்தப்படுகிறதா. அடுத்து கலைஞர் மு கருணாநிதி நூலகம் திருவண்ணாமலை, கலைஞர் மு கருணாநிதி அரங்கம் சேலம், கலைஞர் மு கருணாநிதி மாணவர் விடுதி தஞ்சாவூர், கலைஞர் மு கருணாநிதி விளையாட்டு மைதானம் நாகப்பட்டினம், கலைஞர் மு கருணாநிதி மணிமண்டபம் திருவாரூர், கலைஞர் மு கருணாநிதி பொறியியல் கல்லூரி திருவண்ணாமலை, கலைஞர் மு கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி திருவாரூர், கலைஞர் மு கருணாநிதி மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம், கலைஞர் மு கருணாநிதி சாலை சென்னை, கலைஞர் மு கருணாநிதி நல்வாழ்வு மையம் காஞ்சிபுரம், கலைஞர் மு கருணாநிதி விவசாயிகள் சந்தை திண்டுக்கல், கலைஞர் மு கருணாநிதி நினைவு நூலகம் கடலூர், கலைஞர் மு கருணாநிதி மக்கள் மன்றம் வேலூர், கலைஞர் மு கருணாநிதி இளைஞர் மையம் சிவகங்கை, கலைஞர் மு கருணாநிதி கலையரங்கம் தேனி, கலைஞர் மு கருணாநிதி மீனவர் நல மையம் ராமநாதபுரம், கலைஞர் மு கருணாநிதி அரசு மகளிர் மருத்துவமனை ஈரோடு, கலைஞர் மு கருணாநிதி நகராட்சி மேல்நிலைப் பள்ளி கரூர், கலைஞர் மு கருணாநிதி மக்கள் நல்வாழ்வு மையம் விருதுநகர், கலைஞர் மு கருணாநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை, கலைஞர் மு கருணாநிதி சமுதாய கூடம் திருப்பத்தூர், கலைஞர் மு கருணாநிதி பொது நூலகம் தர்மபுரி, கலைஞர் மு கருணாநிதி தொழிற்பயிற்சி மையம் திருநெல்வேலி, கலைஞர் மு கருணாநிதி பாலம் கன்னியாகுமரி, கலைஞர் மு கருணாநிதி மகளிர் சுய உதவிக்குழு மையம் விழுப்புரம், கலைஞர் மு கருணாநிதி விவசாய பயிற்சி மையம் நாமக்கல், கலைஞர் மு கருணாநிதி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பெரம்பலூர், கலைஞர் மு கருணாநிதி மாணவர் நல மையம் திருவள்ளூர், கலைஞர் மு கருணாநிதி இளைஞர் விளையாட்டு மையம் கிருஷ்ணகிரி, கலைஞர் மு கருணாநிதி பொது மண்டபம் தென்காசி, கலைஞர் மு கருணாநிதி நூலகம் மற்றும் ஆய்வு மையம் கோவில்பட்டி, கலைஞர் மு கருணாநிதி கலை மற்றும் கலாச்சார மையம் புதுக்கோட்டை, கலைஞர் மு கருணாநிதி மகளிர் தொழில் மையம் திருச்சி, கலைஞர் மு கருணாநிதி பொறியியல் பயிற்சி மையம் சேலம், கலைஞர் மு கருணாநிதி மீனவர் கிராம மேம்பாட்டு மையம் நாகப்பட்டினம். இன்னும் படிச்சுக்கிட்டே போனோம்னா தலை சுத்துதுங்க. லிஸ்ட் நெவர் எண்டிங் லிஸ்டா இருக்கு, போய்கிட்டே இருக்கு. கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அப்படி தமிழ்நாடு என்னதான் பண்ணாரு? சூப்பர்மேன் படத்தை போட்டு இந்த சூப்பர்மேன் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் முதல்வர் அப்படின்னு சர்ன்னு ஸ்டாலின் மேல போறப்பாரு. பாத்தி அந்த வீடியோவை? அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. இந்த உடல் இந்த அப்படின்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. இல்லைமண்ணா, இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும்? அதோ அப்படி சாத்தியமாகும். ஆகா ஆகா
அண்ணா என்ன எத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் கொத்தடிமைகளுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியுமா போகிறது? இந்த மாதிரி எல்லாம் சூப்பர்மேனா நம்மளை காமிச்சா மக்கள் ஓட்டு போட்டுருவான்னு நம்புறாரு.